நீரின்றி அமையாது உலகு என்பது சான்றோர் வாக்கு. நீர் தேவையை பூர்த்தி செய்ய முடியாமல் சிலர் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். கிளிநொச்சி மாவட்டம் கண்ணாவளை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கல்லாறு கிராமத்தில் வாழும் 200 குடும்பங்களை சேர்ந்த மக்களும் அவ்வாறான பிரச்சனையையே சந்தித்து வருகின்றனர். அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு பிரதேச சபையின் ஊடாக பவுசர்கள் மூலம் தற்போது நீர் விநியோகம் முன்னெடுக்கப்படுகிறது. அவ்வாறு விநியோகிக்கும் நீர் போதாமையினால் பணத்தினை செலுத்தி நீரை பெறுவதாக மக்கள் கூறுகின்றனர். வடக்கு மாகாண சபையின் பல மில்லியன் ரூபாய் செலவில் பிரமந்தனாறு பகுதியில் நீர்த்தாங்கி ஒன்று அமைக்கப்பட்டு அதிலிருந்து குறித்த கிராமத்துக்கு நீர் விநியோகிக்கப்பட்டு வந்தது. எனினும் நீர் விநியோகத்திற்காக அமைக்கப்பட்ட நீர் கட்டமைப்புகள் சேதமடைந்துள்ளதால் நீர்த்தாங்கி அமைக்கப்பட்ட இடம் தற்போது பற்றைக்காடாக காட்சியளிப்பதாக அந்த பகுதி மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். விருந்தினாரில் இருந்து எங்களுக்கு வடமாகாண சபையால் தண்ணி இங்கே சப்ளை செய்யப்பட்டது. அது இப்போ ஒரு வருஷ காலமாக வந்தது. இப்போ தடை நிறுத்திக்கிறாங்க. எல்லாம் உடைஞ்சு அங்கே டேங்குகள் எல்லாம் உடைஞ்சதுல இப்போ தண்ணி வரையில. இப்போ பிரதேச சபையில இருந்தால் எங்களுக்கு டேங்கில் தண்ணி அடிக்கிறோம். அதுவும் போதாத நிலையில இருக்குது. தண்ணி எங்களுக்கு காணாது. எங்களுக்கு இதை செய்து தருமாறு நாங்கள் கேட்டு வேண்டிக்கொள்கிறோம். இப்போ இது எங்களுக்கு லைன் செய்து இப்போ இவ்வளோ காலமாக இவ்வளோ நிதியை நான் செலவழிச்சு ஒரு பயன்பாடு இல்லாமல் பைப்புகள் எல்லாம் உடைஞ்சி அப்படி சீர்கூரமாக கிடக்கு. எங்களுக்கு எந்த ஒரு பயன்பாடும் இல்லை. குடிநீருக்கு பெரிய ஒரு கஷ்டத்தின் மத்தியில் நாங்கள் இங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ இந்த இதை எங்களுக்கு புனரமைச்சு தருமாறு மிக தாழ்மை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.